தாயார் அரண்மனையில முந்தி வச்சு போட்டு படுத்திருந்தா அம்மா விருத்திக்கு வராது. ஏன்னு சொன்னா பருவ காலத்துல நல்ல ஒரு பருவத்துக்கு வந்த பெண்ணு அந்த பருவ காலத்திலேயே ஒருவரை பார்த்து கல்யாணம் செய்து கொடுக்க வேணுமா? பருவத்துக்கு பெந்த பண்ணி அந்த பருவத்துல கல்யாணம் செய்து கொடுக்காமல் வீட்டில் வச்சிருந்தால் அவளுக்கு கர்வம் பிடிச்சிருமா? அந்த கர்வம் பிடிப்பதற்கு முன்னாடி நல்ல ஒரு ஆடவர் பார்த்து கல்யாணம் செய்து கொடுக்கணும் செய்து வைக்கலானே ஆசை. கல்யாண பருவத்துல முந்தாணி சேலையை போட்டு தாய் வீட்டுல எந்த ஒரு பொண்ணு படுத்திருந்தாலும் அந்த வீட்டுல எவ்வளவு கொண்டு வந்து வச்சாலும் அந்த வீடு விருத்தி முன்னோர்கள் சொல்லிருக்காங்க. அதனால என்ன சொல்றேன், உங்க அப்பனுக்கு வயசாயிடுச்சு, எனக்கு வயசாயிடுச்சு, வயசாயிடுச்சு சொல்லாம பெத்த பிள்ளையோட பேர பிள்ளை உன்னிதான் நல்ல நாட்டு அரசனை பார்த்து திருமணம் செய்து கொடுத்தா ஏதோ அவன் வயத்துல ஒரு புழுவா போச்சு. நீ சொல்லக்கூடிய வார்த்தை எனக்கு புரிஞ்சு போச்சுமா. வயசானதுன்னு சொல்லாத. ஏன்னு சொன்னா இந்த நாட்டு ஆள்வதற்கு பேர சொல்வதற்கு நமக்கு ஆண் பிள்ளை கிடையாது. 3 பொம்பளை பிள்ளையா பிறந்துருச்சு. இருந்தாலும் மூத்த மகளாகி அம்பாளுக்கு கல்யாணம் செய்து வச்சுட்டா. அதுல ஆம்பளை அண்ணனும் பொம்பளை அண்ணன் ஒரு பிள்ளை பிறந்துட்டா. நம்மளுடைய நாட்டுக்கு ஒரு வாரிசா அந்த ஒரு ஆசை உங்களுக்கு கல்யாணம் செய்து வைக்கலாம் என்று சொல்லக்கூடிய சந்தோஷம். இதனால் வரைக்கும் அப்பா மகன் எது பேசி கிடையாது. தந்தையார் இல்லப்பா கல்யாணம் என்று சொன்னீர்கள். அதுக்கு நான் எந்த ஒரு வருத்தமும் படுத்து கிடையாது. ஏன்னா கல்யாணம்னு சொன்னா ஒரே ஒரு வார்த்தைம்மா. என்னன்னா பொண்ணு பிடிச்சிருந்தாலும் பார்க்கும்போது கண்ணுக்கு பிடிச்சிருந்தாலும் யாருக்கும் படிச்ச மாப்பிள்ளையா இருந்தாலும் மனசுக்கு பிடிச்ச மாப்பிள்ளையா இருக்கும். உண்மைதான். கல்யாணம்னு சொன்னீங்களே, மாப்பிள்ளை எங்க? இன்னும் மாப்பிள்ளைய பார்க்க கிடையாது. சரி, ஓ மனசுல என்ன குடும்பம் நடத்த போறவனே, கழுத்துல இட்ட போறவனே மனசுல என்ன இருக்குன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் உனக்கு கல்யாணம் மட்டும் சொல்லு. மாப்பிள்ளை உனக்கு எங்க இருந்து கல்யாணம் அம்பால்ரெடின்னு சொன்னா உடனே யாத்திரை மாப்பிள்ளை தேடி அழகான மாப்பிள்ளை கொண்டு வந்து எனக்கு கல்யாணம் செய்யணும்னு சொன்னீங்களே, கேட்ட வருத்தமா? என் புள்ள நான் சொல்ற வார்த்தையை தட்டி பேசாது. நான் பெத்த பிள்ளை, என்ன வரத்தாலையும் தவத்தாலையும் பிறந்த பிள்ளை, மூத்த பிள்ளை, சொன்ன பெற்ற தட்டி பேசாது. என்ன கேக்கட்டா? கல்யாணம் செய்து வைத்தாலா அப்பா நீ பாக்க நான் வைக்கப்பட மாட்டேன். அந்த மாப்பிள்ளையே எனக்கு பிடிக்காதப்பா. அப்ப சத்தத்தில் எப்படின்னு சொன்னா இல்லம்மா, இந்த உலக 55 தேசத்துக்கும் நிருபம் கொடுக்க வேண்டும். சரி, எல்லா நாட்டு ராஜாக்களும் காசிராவணி மட்டும் வர வேண்டும். இது ஒரு 1000 காலி விஸ்தீர்ணம் அமைக்க வேண்டும். அதே ஒரு சுரவர் நட்டு வைக்க வேண்டும். என்றால் ஆசை, ஜெயவரம் என்றால் பொதுவான ஜெயவரம். அந்த பொதுவான சுழபரத்திலே நான் சுழபரத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய ராஜாக்களை பார்த்து, அதாவது என் கையில் இருக்கக்கூடிய பூமாலை எடுத்து கேட்கக்கூடிய வினாவிடைக்கு எவர் ஒரு நல்ல பதில் தெரிவிக்கிறாரோ அது மட்டும் கிடையாது, என் கண்ணுக்கேத்த கணவன் எவரா இருக்கிறாரோ அவருக்கு கழுத்துல மாலையை போட்டு உங்கள்ட்ட ஐஸ் வந்து விட்டு நீங்க பார்த்து எனக்கு ஏத்த மாப்பிள்ளையா இருந்தா எனக்கு உடனே கல்யாணம் செய்யுங்க.
யாரி போட்டேன்னா நீ சரியா இருந்தா பொட்ட பிள்ளைய பொத்து வந்து வளர்ந்து புண்டாரி புட்டா வார்த்தை அதாவது மூட போலதான் சேலை. அதாவது நீ பெத்த புள்ள பேர் நீ எப்படி இருக்கிற அது மாதிரி கொடையை படுத்தா குறைஞ்சு கை கடிச்சு தானே சொன்னேன். கேக்குறாதா என்ன சொல்றேன்? கல்யாணம் வேணாம்னா கனிவரத்துல மாடிக்க அம்மா கோபம். நான் என்ன சொல்றேன், மாலையை போட்டு மன்னனை தேர்ந்தெடுத்து நான் திருமணம் செய்யறேங்கிறியே, நீ போடுற மாலை ஒரு ரோட்டியா போற நாய் மேல வீது. ஐயோ இருக்கக்கூடிய கல்யாணத்துக்கு ஒத்துக்காத நீ சொல்றா. நீ ரோட்டியா போற அவளை கல்யாணம் பண்ணலாம் அறக்காத விடத்துல கண்ணாடி பார்த்துதான் கண்ணுக்கெல்லாம் மைய ஊட்டியா? அவன் கண்ணுக்கு மைய வைக்காத கல்கோட்டை தீர்த்து வச்சுக்கிட்டு வந்துக்கிறான தெரியல. கரப்போக்கு நாய என்ன சொல்றீங்க? நீ போடுற மாப்பிள மாலை ரோட்ல போற நாய் மேல வீடு. அமர்ந்திருக்கக்கூடிய ராஜாக்கள் மிகாமல் ஒரு நாய் மேல தவறி கல்யாணமே செய்துக்க மாட்டோம்மா. கடைசி வரைக்கும் அந்த நாய் தான் எனக்கு நாயகனா நடிச்சிட. ஒரு புல்லு மேல வீது. புல்லு மேல விழுந்தாலும் எனக்கு புருஷனா நினைச்சுக்குவேன். ஒரு கல்லு மேல வீது. கல்லு மேல விழுந்தாலும் கருவனா நினைச்சுக்குவேன். கேட்டுட்டு மாலை போட்டு அந்த பாலை இவன் மேல இருந்துச்சுன்னா இவனை என் மருமகனை ஏற்க முடியுமா? நீ சரியா இருந்தா எனக்கு கல்யாணம் ஆகல. சரி எனக்கு கல்யாணம் ஆகல. அழுவாது சொல்லு. என்ன கட்டிக்க அந்த மாலை இவன் மேல விழுந்துச்சுன்னா இந்த பிச்சைக்கார நாய்க்கு நான் மருமகனா இருக்கணும். கடைக்கார நாய்க்கு எனக்கு ஒண்ணு இல்ல. நாங்க வந்து நல்லா செய்ய வேண்டிய என்ன செய்வேன்? சோறாக்கி வழி இல்ல திங்காத பாடகட்ட குடியிருக்கிற நாயே நீ பார்த்து என் மருமகனை ஏற்கட்டா. முடியுமா முடியாது? எத்தனையா என்ன அடித்து அடித்து துன்புறுத்திய போது சரியா? நீ கல்யாணத்துக்கு ஒத்துக்காது. அம்மா என்ன துண்டு துண்டா வெட்டி போட்டாலும் சரி. ஐயோ
ஊர்ல கிடைச்சாக்கா இந்த சாண்டை கொடுத்தோம்னா பார்த்து கேவலமா பேச மாட்டாங்க. இப்படி மட்டும் புள்ளைய பேச வச்சுக்கால இந்த பொட்டமைய பொண்டாட்டின்னு என்ன சொல்ல மாட்டாங்க. இதான் கொட்டை குதி. நீதான் உங்க முடியாது முடியாது. அம்மா என்ன அடித்து துன்புறுத்தினாலும் சரியா என் விருப்பத்துக்கு கல்யாணம்னா இந்த வீட்டுல கல்யாணம் நடக்கும், இல்லன்னா கர்மம் செத்து ஒழிஞ்சு போய் எப்பொழுது என்ன கல்யாணம் செய்துக்க முடியாதுன்னு சொன்னதுக்காக எங்கேயாவது போய் சாவுன்னு சொல்றாங்க. ஏதாவது ஒரு தந்திரம் சொல்ல நீ ஏட்ட நாய் ஏற உன் பட்டத்தை தான் படத்துக்கு போது நாய் கடிச்சு பிடிச்சி அப்புறம் ததைத்தோட பேசுறேன். ஏதாவது ஒரு ஐடியா சொல்லு. மருந்து குடி. மருந்து குடிக்காத நடிக்கணும். நடிச்சா நடிச்சா ஒத்துக்குவாங்க. அவங்க ஒத்துக்குவாங்க. உன் விருப்பத்துக்கு ஒத்துக்குவாங்க. நான் குடிக்கிற மாதிரி அப்படி குடிக்கிற மாதிரி அடி சிரிக்காரு சிரிச்ச குதினை அவன் பிள்ளை ஆமா நான் மருந்து குடிக்கிற மாதிரி குடிச்சு விடாத. குடிச்சுட்டு செத்துருவேன். எங்க அப்பா அம்மா நீ சொல்லி சமாதானப்படுத்திடுறியா? நான் படுத்துறேன். என்னை எப்பாவது சாகுன்னு சொன்னீங்களா? செத்து வந்து பண்ணி இல்ல உடம்பு இவங்களுக்கு இந்த மண்ணோடு போகுது. அம்மா என்ன பண்ண போற? இருக்கு என்ன கவலை நான் குடிக்க போற மனக்கவலை மருந்து இருக்கு என்ன கவலை உரிமையில திங்க போற எக்காலத்து மருந்து இருக்கு மருந்து இருக்கு என்ன கவலை எனக்கு நான் குடிக்க போறேன். யாரு பாக்கு கொடுத்தாலே போலீஸ் வந்து தூக்க போகுது. ஐயோ ஐயோ பாடல போகும்போது யாரையும் பாக்கு கொடுத்தாலே ஒண்ணு போலீஸ் தூக்க வர போகுது. எந்த ஊரை வளைக்க போகுது.
நீங்க குடிச்சதான் இங்க இறங்கும். பிள்ளைக்கு தொண்டை அடிச்சு போச்சு. பொம்பளைக்கு தொண்டையா அழுத்தி போச்சு. ஏய் ஐயோ ஐயோ உள்ள போச்சுரு ஆமா இப்பதான் கலப்புறீங்க. அம்மா நம்ம அடிச்சு உதச்சு அவன் தொண்டாவி போக கத்து இவன் பார்த்து அம்மா விடு இவன் பாரு இப்பவே இப்படி நடிக்கிறவன் என்ன பண்ண மாட்டான். இவனை தள்ளு 2 புள்ள இருக்கான். அவன் அம்மா நடுக்க அவன் என்ன பண்ணலாம்? இவன் போனா போய் பாரா இவனை கல்யாணம் ஆகுது அந்த கருமதி ஆகுது. என் பிள்ளை சின்ன அவன் அம்பிகை அம்பாளுக்கு 2 பிள்ளை இருக்கான். அந்த பிள்ளைய கூப்பிட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறது என்னடா இவன் கெட்டா இவன் போய் வரைக்கும் இவன் கெட்டா இவனுமே எண்ணத்துக்கு இங்க ஒண்ணு பண்ண முடியாது. அம்மாவை 2 மாவா இருக்கா போடுங்க நீ கல்யாணம் வண்டி வீட்டுக்கு போனமா போறீங்க. மகளாக அம்பாள் அடித்து திரும்ப அகிலம் செய்து சொல்ல முடியாது அம்பாளை பிடித்து அடித்து உதைத்து கெட்டால் கெட்டால் இவள் அம்பாள் கெட்டால் அவள் ஒரு பக்கம் ஓரமா ஒதுக்கி மகளாகி அம்பிகை அம்பாளுக்கு அழைத்து திருமாகிலும் செய்ய வருகிறது. அதாவது அம்பிகை அழைக்க அம்பிகை சபையாடி வருகிறார்.